என் தமிழ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இப்போ தான் ரீசெண்டாக ஐபிஎல் ஆக்ஷன் 2025 வந்து முடிஞ்சிருக்குது. ஒவ்வொரு டீமும் அவங்களுக்கு தேவையான பிளேயர்ஸை செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க, பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்காங்க, பிக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரியான எந்த வேர்ட்ஸ் வேணால் அதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு எந்த அளவில் அது பலமாக இருக்க போகுது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய டீம் வந்து பார்த்து நம்ம டீம்னா இது சென்னை. ஸோ சிஎஸ்கே இதோடையே பார்த்துடலாம் அப்படின்ட்டு தான். சிஎஸ்கே ஆல்ரெடி வந்து ஆக்ஷனுக்கு முன்னாடியே அவங்க வந்து பிளேயர்ஸை வந்து ரிட்டைன் பண்ணி வச்சதில் 5 பேர். ஸோ கேப்டன் ருத்துராஜ், அதுக்கப்புறமா வந்து ரவீந்திர ஜடேஜா, அண்ட் அது இல்லாமல் வந்து இப்போ அப்கமிங் பிளேயர்ஸில் வந்துட்டு சிவம் தூபே, அது இல்லாமல் பத்திரானாவுக்கு செமையான ஒரு ஸ்கோப் வந்து இருக்குது, அதனால் அவங்களையும் ரிட்டைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபைனலி தலை தோனி அவர்கள், அவர் இல்லாமல் இப்படி நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருந்தது, அவர் வந்து விளையாடுவாரா மாட்டாரான்றதுக்கு அவரையும் ரிட்டைன் பண்ணி வச்சு அன்கேப்டு அது மூலயமா வந்து ப்ளே பண்ணுவாருன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இவங்க 5 பேர் வச்சதுக்கப்புறமா அவங்கக்கிட்ட இருந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பர்ச்சேஸ் தான் அவங்க இந்த ஆக்ஷனில் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே அப்படின்னாலே வந்து பொதுவாக ஒரு ஃபேமிலி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃபேமிலியிலேருந்து யாராவது ஒருத்தவங்க போனால் கூட மறுபடியும் அவங்கள உள்ளே கொண்டு வரதுக்கு தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்க வெளியில் விட்டுட்டாங்களே அப்படின்னு நினச்சாலும் அவங்களெல்லாம் கரெக்டாக பிக் பண்ணாங்க. ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த ஐபிஎல் அப்படின்ற திருவிழாவே வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டை கொண்டாடக்கூடிய திருவிழா 2008 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போவே அதாவது இருக்கக்கூடிய எல்லா டீம்ஸுமே, அப்போ இருந்த டீம்ஸ் எல்லாருமே வந்து சேர்ந்து ஒரு பிளேயரை தான் செம்மையாக பிட் பண்ணாங்க. அந்த பிளேயர் நம்ம டீமுக்கு வந்துடக்கூடாதான்றதுக்காக ஒவ்வொரு டீமும் வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு போட்டி போட்டுக்கிட்டு விளையாடின ஒரு ஃபர்ஸ்ட் ஐபிஎல் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இருந்த ஒரு ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு டீம் ஆரம்பிக்கிறோம், புதுசாக ஒரு விளையாட்டு ஆரம்பிக்கிறோம், புதுசாக ஒரு டோர்னமெண்ட் அப்படின்றதுனால அந்தந்த ஊர் இருக்கக்கூடிய பிளேயரை, அதில் உங்களுக்கு தேவையான ஒரு பிளேயரை நீங்கள் ஃபஸ்ட்டே சூஸ் பண்ணி அவங்கள லாக் பண்ணி வச்சுக்கலாம் ஆக்ஷனுக்கு முன்னாடியே. பட் உங்கள் டீமில் நீங்கள் ஃபர்ஸ்ட் அதாவது ஹையஸ்ட் அமௌண்ட்டில் எந்த பிளேயரை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதை விட 15% வந்து நீங்கள் லாக் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த பிளேயருக்கு நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுபடி எல்லாருமே அவங்கவுங்கள மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சச்சின் டெண்டுல்கர், அதுக்குமா கேகேஆருக்கு வந்துட்டு கங்குலி, அப்புறமா இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பிளேயரை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. சென்னைக்கு வந்துட்டு ஷேவாக் அவர்களை தான் ரொம்ப ட்ரை பண்ணாங்க. பட் அதுதான் அவர் வந்து டெல்லி வந்து இல்லை எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா தான் யார் எடுக்கிறது இல்லாமல் யாருமே அவங்க கன்ஃபார்ம் பண்ணாமல் தான் சென்னை சிஎஸ்கே வந்துட்டு ஆக்ஷனில் இறங்கினாங்க. அதனாலேயே வந்து அப்போது மினி வேர்ல்ட் கப்பாக இருக்கட்டும், இல்லைனா அப்போ நடந்த T20 வேர்ல்ட் கப்பாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு நல்லபடியாக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கேப்டன்சிலையும் வந்துட்டு பயங்கரமாக கலக்கிக்கிட்டு இருந்தார் மகேந்திர சிங் தோனி அவர்கள். ஸோ அதனாலேயே டார்கெட் அவராகவே இருந்தது. சிஎஸ்கேக்கு அப்போதைக்கு யாருமே அவங்க லாக்கும் பண்ணல, அவங்களுக்கான கேப்டனும் தேவை, அதே போல் நம்மளுக்குன்னு ஒரு பிராண்டாக அவங்கள வந்து இருக்கணுன்றதுக்காகவே தோனியை வந்து அவங்க கண்டிப்பாக பிக் பண்ணணுன்ட்டு இருந்தாங்க. அதுக்கு போட்டியாக எல்லா டீமுமே கேட்டாங்க. ஸோ பேஸ்லேருந்து ஆரம்பித்து எங்கெங்கேயோ போய் கடைசியாக வந்து 7, 8 எல்லாம் தாண்டி 14 வந்து நிற்கும் போது மும்பை இந்தியன்ஸா இல்லைனா வந்துட்டு சென்னை சூப்பர் கிங்ஸான்ற மாதிரி போட்டியில் தான் ஃபைனலாக பேச்சுவார்த்தை நடத்தி உங்களுக்கு தான் சச்சின் டெண்டுல்கர் இருக்கிறாரே எங்களுக்கு விடுங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு கட்டத்தில் தோனியை வந்து லாக் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் இன்னும் என்ன ஒரு 3 வருஷம் போச்சுன்னா 20 வருஷம் நம்மளுக்காக விளையாடினாருன்ற அளவுக்கு இப்போ வரைக்கும் ஒரு 17th இயராக வந்து ப்ளே பண்ணுறாங்க போகிறாங்க நம்மளுடைய தோனி அவர்கள். அந்த அளவுக்கு சிஎஸ்கேவோட ஒன்றிட்டாருன்னு தான் சொல்லணும். ஸோ இதை தொடர்ந்து தான் ஒவ்வொரு ஐபிஎல்லையுமே வந்து அவங்களுடைய பிளேயர்ஸ் வந்துட்டு மினி ஆக்ஷன் நடக்கும். இப்போ நடந்தது மெகா ஆக்ஷன் தான். ஸோ இந்த மெகா ஆக்ஷனில் பிளேயர்ஸை வந்து 5 பிளேயர்ஸ் ஆல்ரெடி இருக்கும்போது டோட்டலாக 25 பிளேயர்ஸ் வந்து தேவை. இது இல்லாமல் ஒவ்வொரு டீமுக்கும் வந்து ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்ன்னு சொல்லிட்டு 8 பேரை வந்து செலக்ட் பண்ணி ஆகணும். ஸோ இது எல்லாத்தையும் கரெக்டாக அவங்க வந்து பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்றது தான் இதில் பார்க்கணும். அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து 119.95 crores வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அவங்கக்கிட்ட இருக்கிறது 0.05 crore, அதாவது ஒரு 5 லட்சம் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது. அவங்க வந்து 25 பிளேயர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிட்டாலும் ஆஸ் பர் த ரூல் வந்து ஓவர்சீஸ் 8 மேக்ஸிமம் இருக்கலாம் அப்படின்றதுல அவங்க வந்து கம்மியாக தான், ஒரு டவுன் கம்மியாக தான் 7 பிளேயர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய ஒரு சென்னை சூப்பர் கிங்ஸ் அதிக அமௌண்ட் கொடுத்து வாங்கினது நூர் அகமது. ஸோ அவர் வந்து 10 crore வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு 10 வருஷமாக நம்ம டீமில் இருந்து வெளியில் போய் மற்ற எல்லா டீம்லேயும் விளையாடிட்டு மறுபடியும் நம்ம டீமுக்கு வந்திருக்கக்கூடிய அஸ்வின் ரவிச்சந்திரன், அவரை வந்து 9.75க்கு. அப்புறமா போன வாட்டி இன்ஜுரினால விளையாட முடியல, பட் இந்த வாட்டி அவரை ரீட்டைன் பண்ணுவாங்களா இல்லை விட்டுருவாங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவரை விட்டுட்டாங்க. ஆனால் எப்படியோ மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க.
திவான் கான்வே அவர்களை வந்துட்டு 6.25க்கு வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா ரச்சின் அதே மாதிரி தான் விட்டாங்க, மறுபடியும் இருந்தாலும் ஆர்டிஎம் அது மூலயமா வந்து அவரை 4 crore வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா கே அகமத் 4.8 crores. அதுக்கப்புறமா திரிபாதி வந்துட்டு பேட்டர் அப்படின்றத தாண்டி ஒரு ஆல்ரவுண்டர், சூப்பராக வந்துட்டு அவர் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் இப்போது. ஸோ அவரை வந்து 3.4க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறமா கேம்போஜ் அவரை வந்து 3.4க்கு. சாம் கரன் சுட்டி பிள்ளை ரொம்பவே மிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அவரை வந்து லாஸ்ட் ஒரு கொஞ்சம் சீசன்லாம், மறுபடியும் அவர் வந்து வேறு டீமுக்கெல்லாம் போயிட்டாரே அப்படின்லாம். பட் அவரை மறுபடியும் வந்து உள்ளே எடுத்து போட்டுட்டாங்க. ஸோ அவரை வந்து 2.4 crore வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா குஜ்ஷாப் நீத் சிங் அவர் வந்து 2.20. அதில் இவர் வந்து ஆக்சுவலி தமிழ்நாட்டு பிளேயர். ஸோ அது ஒரு விஷயம், எப்போ பார்த்தாலும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து சிஎஸ்கேல தமிழ்நாட்டு பிளேயரே விளையாட மாட்டாங்களே அப்படின்ட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி அஸ்வின் ரவிச்சந்திரன் ஃபஸ்ட்டே வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குர்ஜப்தீப் சிங் வந்து இருக்கிறாரு. அது இல்லாமல் இன்னும் விஜய் சங்கர் அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னொரு ஆண்ட்ரே சித்தார்த் இவங்களாம் வந்து தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இப்போது அதுக்கு அடுத்தபடி வந்து பார்த்திங்கன்னா என்டி எலிஸ் அவர் வந்துட்டு ஓவர்சீஸ் பிளேயர், அவரை வந்து 2 crore வந்து எடுத்துருக்காங்க. அப்புறம் ஹூடா அவரை வந்து 1.70. அப்புறம் ஓவர்டன் அவரை வந்து 1.50. விஜய் சங்கரை வந்துட்டு 1.20க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் பேடி அவங்கள வந்து பேட்டர் அவரை வந்து 0.55 lakhsக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறமா கோபால் அவர் வந்து 30 lakhs. ஆண்ட்ரே சித்தார்த் தமிழ்நாட்டு பிளேயர் அவர் வந்து 30 lakhs. அதுக்கப்புறமா ஆர்எஸ் கோஷ் அவர் வந்து 30 lakhs. எஸ்கே ரஷீத் வந்து லாஸ்ட் டைமே இந்த எக்ஸ்ட்ராவாக வச்சு அவங்கள அடுத்தடுத்து இப்படி கொஞ்சம் இந்த ரொட்டேஷன்லாம் விடுவாங்க பார்த்தீங்களா, ஒரு இதுவுக்கும் வந்து ரொட்டேஷனில் விட்டுட்ருப்பாங்க. ஸோ அப்படி ரஷீத் ஆல்ரெடி லாஸ்ட் டைமே வந்து சிஎஸ்கேக்கு இருந்தவர் தான். அதாவது ரஷீதாக இருக்கட்டும், முகேஷ் சௌத்ரி இவங்களாம் வந்து சிஎஸ்கேக்கு இருந்த பிளேயர்ஸு, அவங்கள மறுபடியும் பிக் பண்ணியிருக்காங்க 30 lakhsக்கு. அப்புறமா நாகர்கோட்டி அவரை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 25 அப்படின்றது கம்ப்ளீட் ஆகிருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை சிஎஸ்கேக்கு ஓப்பனிங் தான். ஸோ ஏன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஓப்பனிங் 2008 வந்து அந்த ஸ்ட்ராங் பிளேயர்ஸ் நம்மளுக்கு எப்பவுமே ஓப்பனிங்கில் இருந்திருக்கிறாங்க. ஆனால் மிடில் இப்போ கொஞ்ச நாளாக வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா ஷேன் வாட்சன் போனதுக்கப்புறமாவும் டூப்ளிசி போனதுக்கப்புறமாவும் அண்ட் டூப்ளிசியும் ருத்ராஜும் ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் கரெக்டாக வந்தாங்கன்றது. பட் ஆனால் டூப்ளிசி போனார். அண்ட் அதுக்கப்புறமா வந்து கான்வேவும் ருத்தும் வந்து கொஞ்சம் நல்லாவே போன மாதிரி இருந்தது. பட் அகெயின் அவரும் வந்து இன்ஜுரி ஆனதுக்கப்புறமா லாஸ்ட் சீசனில் ரொம்பவே திணற வேண்டியதாக இருந்தது. ஏன்னா ரச்சினும் ருத்தும் போவாங்க, இல்லைனா வந்து அதுக்கப்புறமா ஒரு வாட்டி ஓகே இவரை விட்டு பார்க்கலான்ற மாதிரி ரஹானேவை விட்டு பார்த்தாங்க. ஸோ ஒரு மாதிரி ரொட்டேஷன்லேயே விட்டுட்டு இருந்தாங்க. எல்லாருக்குமே ஒரு கன்ஃபியூஸ்டாகவே இருந்தது, அது ஸ்டேபிளாக நிற்கிற மாதிரியே இல்லாமல் இருந்தது. ஏன்னா ரச்சின் வந்து 1 down இறங்கக்கூடியவர், அவர் வந்து ஓப்பனிங்னும் போது அவருக்கு கொஞ்சம் திணறிக்கிட்டு இருந்தார். அதுவே வந்து மறுபடியும் இந்த வாட்டி எடுப்பாங்களான்றது. பட் ஆனால் அது பிக் பண்ணிட்டாங்க. அவருடைய பெர்ஃபார்மன்ஸும் இன்டர்நேஷனல் லெவலில் நல்லாவே இருக்குது. ஸோ அவர் மேபி இந்த வாட்டி போன வாட்டி விட்டதெல்லாம் இந்த வாட்டி பிடிப்பார்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கான்வேவும் ருதுடைய ஓப்பனிங் கரெக்டாக நின்றுடுச்சு அப்படின்றது. அதே போல் மிடில் ஆர்டரும் வந்து கரெக்டாக நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போது 100 இருக்கட்டும், 100 பவுலிங்காக இருக்கட்டும், அதுக்கப்புறமா வந்து மிடில் ஆர்டரில் நம்ம பேசும்போது திரிபாதியோடைய அவர் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து அந்த மிடில் ஆர்டரை வந்து ஸ்டேபிள் பண்ணுவார். அதேமாதிரி சாம் கரன் அவர் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிடில் ஆர்டரையும் சரி, இல்லை டவுனில் இறங்கும் போதும் வந்து லாஸ்ட் வரைக்கும் நின்று ஆடக்கூடிய பிளேயர்ஸ் நம்ம இதில் இருக்க மாட்டாங்களோன்னு ஃபீல் பண்ணாத அளவுக்கு பேட்டிங் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே அமைஞ்சிருக்குது. அதே போல் பவுலிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின்னர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பின்னர்ஸ் இறக்கியிருக்கிறாங்க. ஸோ வேறு லெவலாக இருக்க போகுது நம்மளுக்கு அடுத்த சீசன், அதாவது கம்மிங் சீசனில் பார்க்குறதுக்கு. அண்ட் உங்களுக்கு ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கனாலே வந்து ஸ்பில் போடுறதுக்கெலாம் வந்து பக்காவாக கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ ஒரு கம்ப்ளீட்டான ஒரு டீமாக நம்மளுக்கு வந்து இந்த வாட்டி கிடச்சிருக்குது. இது வந்து ஆன் கிரவுண்டில் எப்படி அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய சிஎஸ்கே டீமில் தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் இருக்கிறாங்கன்றதே ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ். ஸோ என்னம்மா சிஎஸ்கேவை பற்றி மட்டும் தான் பேசியிருக்கிறீ அப்படின்னு நினைக்கிறாங்க. எஸ், நம்மளுடைய டீமை பற்றி முதல் ஸ்பெஷலாக தனியாக பேசணுமேன்றதுக்காக பேசினது. ஸோ இதே போல் எல்லா டீமை பற்றியும் பேசியிருக்கக்கூடிய வீடியோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதையும் வந்து கிளிக் பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய வியூஸில் ஏதாவது உங்களுக்கு மாற்று கருத்து இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் அதையும் நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்மளுடைய இன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you on other video. Thank you. Bye-bye.